தவிக தலைவர் கேம்பெயின் பண்ண வாகனத்தை பறிமுதல் பண்ணணும், தவிக தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு நிறைய பேசியிருக்கிறாங்க. அந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அது தேவிகா தான் பதில் சொல்லணும். அதுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் நான் கிடையாது, விஜய் அவர்களுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் நான் கிடையாது. பிஜேபிக்கு சம்பந்தமாக கேள்விகள் இருந்தால் நான் பதில் கொடுப்பேன். திமுக அவங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா யார் வேணாலும் அவங்க ஒரு குற்றம் சாட்டுவாங்க. இதே திமுக பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டுங்கள் வந்துச்சுன்னா வெறும் குற்றச்சாட்டுங்கள் ஆதாரத்தோட குற்றச்சாட்டுங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் திமுக கிட்டேயும் இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டேயும் இல்லை. ஏன் இது நடந்தது, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் அப்படி ஒரு கேள்வி வந்தாலே அவருக்கு காதலை பஞ்சு வச்சுட்டு உட்காந்துடுறாரு. அவருக்கு எதுவுமே கேட்கறது இல்லை, கண்ணால் பார்க்கறது இல்லை. அப்படியே ஒரு மியூட் மோட்ல போயிடுறாரு. அந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியல. அந்த ரிமோட் கண்ட்ரோல் யாராவது அந்த மியூட் பட்டன் ஓப்பன் பண்ணிட்டு முதலமைச்சர் அவர்கள் நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை ஏன் நடந்தது, ஏன் விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன இடம் கொடுக்கப்பட்டது, அவருக்கு இவ்வளோ கூட்டம் வரும் நல்லாவே தெரியும், அப்புறம் ஏன் ஒரு ப்ராப்பர் போலீஸ் பந்தோபஸ்து இல்லை, ஏன் பாதுகாப்பு இல்லை, ஏன் தேவையில்லாமல் அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, பேஷண்ட் இல்லாமல் ஏன் ஆம்புலன்ஸ் அந்த வழியாக வந்தது, ஏன் போலீஸ் ஒரு லத்தி சார்ஜ் பண்ணாங்க, நிறைய ஏன்ங்கிறது கேள்விகள் இருக்கு. ஆனால் எந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மியூட் மோட்ல போயிட்டு ரிமோட் கண்ட்ரோல் யார் கையிலையும் கொடுத்துட்டு அவர் மியூட் மோட்ல போயிட்டாரு, பதில் வராது. ஒரு நிமிஷம், யாராவது ஒருத்தர் அனுப்பாத பாஜக எம்பிக்கள் குழுவை கரூருக்கு மட்டும் ஏன் அனுப்புறாங்க பாஜக தலைமை? மணிப்பூர் முடிஞ்சு போன விஷயம், இது ரெண்டுமே கலப்பி நீங்க பேசக்கூடாது. மணிப்பூர்ல என்ன நடந்தது அது இங்கே கரூர்ல நடந்ததுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னொன்று எப்பவுமே அங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இது பண்ணலைன்னா நீங்க அப்படியே ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவையில்லாம பேச வேண்டியதா இருக்கும். மணிப்பூர் ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு, அது முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அங்க நடந்தது சம்பவம் ரொம்ப ரொம்ப ஒரு கோர் சம்பவம், அது நடந்திருக்கவே கூடாது. அது எல்லாத்துக்கும் நானே தலை குனிஞ்சு நிக்கிறேன் நான் உங்க முன்னாடி. ஆனா அது ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு, கரூர்ல நடந்த பார்டர் பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு இது ரெண்டுமே ஒப்பிட்டு யாராவது பேசினாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் பண்றதுக்காக தான், இல்ல தனக்குன்னு ஒரு சாதகமா ஒரு விஷயம் இருக்கணும், நான் ரொம்ப புத்திசாலி அதனால தான் ரெண்டு ஒப்பிட்டு பேசுவேன்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டாம தன்னுடைய முட்டாள்தனத்தை காட்டுறதா இது நான் எடுத்துப்பேன்.